புஸ்தகத்தை வச்சுக்கும். இந்த காலத்தில் சௌரியம், கூகுளில் போட்டாலே வந்துடும். ஆமாம், அவர் பாடுறார், நம்ம கேட்போமே, நம்ம கேட்டால் போருமே. வேதானுத்தரதே ஜெகன்னிவகதே பூகோளமுத்திப்ரதே தைத்தியம் தாரயதே பலிம் ஜலயதே க்ஷத்ரக்ஷயம் குர்வதே. அவர் பாடட்டுமே, நம்ம கேட்போம். இல்லை வேடிக்கை என்னென்ன, தப்பாக பண்ணாலும் பகவான் கோவிச்சிக்க மாட்டான், நன்னா பண்ணாலும் வரமாட்டான், தப்பாக பண்ணாலும் வரமாட்டான். பாவம் வருது இல்லைங்கிற தீர்மானத்தில் இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், அப்படியாவது பகவான் வரட்டும்ங்கிறேன். கிருஷ்ணர் வந்து உங்க அறை கொடுத்து என்னடா பாடுறேன்னு கேட்கட்டுமே. அப்படியும் வரமாட்டேங்கிறான். அந்த குச்சேலர் கிருஷ்ணனையே பார்க்குறார். அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு ஞாபகம் இருக்கா, நிறைய மழை பெஞ்சு குச்சேலர் சொல்கிறார், நீ கோவர்தன மலையை கொடையாக பிடிச்ச. அப்புறம் கிருஷ்ணா, நீ புல்லாங்குழல் நன்னா வாசிப்ப, நீ வாசிச்சா மாடெல்லாம் அசையாமல் கேட்கும். இவருக்கு போனார் அவளை கொடுக்கணுங்கிற தியானமே இல்லை, பகவானோட பெருமையவே பேசுகிறார். கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாச்சான்னா, இந்த மான் இருக்கு பாருங்க, நீங்கள் என்ன இன்னைக்கு கம்ப்யூட்டரில் ஸ்டில்லில் போடுறேங்கிறீங்கள, ஸ்டில் தானே சொல்கிறீங்க, அப்படியே அமுக்கிறது அங்கேயே நிற்குமே. இது நிற்கணுன்றது முதல்ல ஸ்டில்லில் போட்டது யார் தெரியுமா? கிருஷ்ணர் தான். அவர் புல்லாங்குழல் வாச்சார். எங்கேயோ மேஞ்சிருந்த மான், இந்த மான் இருக்கே புல்லை மேயும், இந்த புல்லை கட்டோடு எடுக்கும், அப்படி சாப்பிடும். இவர் புல்லாங்குழல் வாசிக்கிறார், பாதி புல்லு கட்டு உள்ளே போயிடுது, மீதி தொங்கிறது. இந்த புல்லாங்குழலை கேட்டவுடனே இந்த மான் அப்படியே நிற்கிறதா, புல்லு வெளியில் தொங்கிறது, உள்ளுக்குள்ளே போயிருக்கு, இப்படியே நிற்கிறது. அந்த மானுக்கு உசுர் இருக்கா இல்லையான்னு தெரியலையா. ஆழ்வார் சொல்கிறார், ஓவியத்தில் எழுதினா மாதிரி மான் நிற்கிறதா, சித்திரத்தில் எழுதினா மாதிரி. திரண்டழுதழை மழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ்வண்டினம் போலே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான்